ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை நவீன் வியூ யூடியூப் சேனல். நான் உங்கள் நவீன். இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரிங் HTML. நேத்து என்ன பார்த்திருந்தோம்னா, வெப்டெக்கோட பேசிக்ஸ். இதுக்கு முந்தின வீடியோல வந்து அ வெப்டெக்கோட எல்லா பேசிக்ஸையும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து அ HTML உள்ளார போகப் போறோம். HTML இன்னையிலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்ஸ் ஆஃப் த வெப் பேஜ். ஒரு வெப் பேஜ்ல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, என்னென்ன இருக்கு, அத பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட்டர் இருக்குது, பாடி இருக்குது, ஃபூட்டர் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்விக்கியோட ஆப் எடுத்துக்கலாம். ஸ்விக்கியோட பேசிக்கான ஆப் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மேலே இங்கே இருக்குல்ல இந்த லோகோ அண்ட் இங்கே இருக்கிற எல்லாமே வந்து nav பார். இந்த nav பார் இந்த லோகோ இது 2மே சேர்த்து இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து ஹெட்டர். இது கீழே இருக்குல்ல, இது எல்லாமே வந்து பாடி. இப்போ வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் அப்படின்னு போட்டு கீழே நிறைய இருக்குல்ல, இது வந்து ஒரு தனி செக்ஷன். அண்ட் இது வந்து ஒரு தனி செக்ஷன். அப்புறம் இது வந்து ஒரு தனி செக்ஷன். இந்த மாதிரி பாடியில் தனித்தனியாக செக்ஷன்ஸாக பிரித்து வச்சுருப்பாங்க. அப்புறம் ஹெட், பாடி, இதுதான் வந்து ஹெட் அண்ட் பாடி. லாஸ்ட்டில் வந்து ஃபூட்டர்ன்றது இந்த மாதிரி கடைசியில் இருக்கும். எபோட், கம்பெனியை பற்றி, இந்த மாதிரி என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் ஃபூட்டரில். ஒரு வெப்பேஜில் ஃபூட்டர் கூட இல்லாமல் இருக்கும். ஆனால் வந்து ஹெட்டர் அண்ட் பாடி கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஹெட்டரில் என்ன இருக்கும்? லோகோ, மெனு பார் இருக்கும், nav பார், இதெல்லாமே வந்து ஹெட்டரில் இருக்கும். பாடியில் செக்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் இங்கே கீழே ஒன்று இருக்கே, இது என்ன அப்படின்னா அது பேர் வந்து பிரெட் கிரம்ஸ். பிரெட் கிரம்ஸ் அப்படின்னா இங்கே சின்னதாக ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ இந்த ஹோம் அப்படின்னு கிளிக் பண்ணால் ஹோமுக்கு போவோம். இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து பிரெட் கிரம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா பேஜஸ்லையுமே பிரெட் கிரம்ஸ் இருக்குமா அப்படின்னா இருக்காது. அது சில பேஜஸில் இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதோட நேம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபூட்டர் வந்து சொல்லியாச்சு. ஹெட்டர், பாடி அண்ட் ஃபூட்டர் இவ்வளோ தான் பேசிக்காக வந்து ஒரு பார்ட்ஸ் ஆஃப் த வெப் பேஜ் அப்படின்னு சொல்லலாம். HTMLனா என்ன? HTMLோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதுதான் அதோட அர்த்தம். அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்றது என்னன்னா நேவிகேட் பண்ணுறது. இப்போ என்னால் இந்த HTML வச்சு என்ன பண்ண முடியும்னா, ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேஷன் மட்டும் பண்ண முடியும். இப்போ நான் இதில் காட்டினேன்ல, இந்த பிரெட் கிரம்ஸில் இந்த ஹோம் கிளிக் பண்ணால் அது வந்து ரீலோட் ஆகி ஹோம் பேஜுக்கு போயிடும். இப்போ இங்கே என்ன இருக்கோ அதுதான். அந்த nav பாரில் என்ன கிளிக் பண்ணுற, இப்போ சைன்இன், லாகின் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை கிளிக் பண்ணதுமே என்னை வந்து அந்த பேஜுக்கு அழைச்சிட்டு போகுதுல்ல, இது வந்து நேவிகேஷன். அதுக்கு பேர் வந்து நேவிகேஷன் இல்லையா? அது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட். ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்றதுக்கான அர்த்தம் வந்து அந்த மாதிரி நேவிகேட் பண்ணுறது. மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னா ஒரு வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணலாம். இப்போ நான் ஹெட்டர் காட்டினேன், ஃபூட்டர் காட்டினேன், பாடி காட்டினேன்ல, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும்தான் உங்களால் டெவலப் பண்ண முடியும். HTML வச்சு இவ்வளோ தான் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. HTML வச்சு நீங்கள் வந்து நேவிகேஷன் பண்ணலாம், ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகலாம். அதே நேரத்தில் வந்து மார்க்அப் லாங்குவேஜ், அதாவது ஸ்ட்ரக்சரை மட்டும் டெவலப் பண்ணலாம். இவ்வளோதாங்க பேசிக். இதை பற்றி தாண்டி எதுவும் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் HTML அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா அப்படின்னா இல்லை. அது பேர்லேயே இருக்குது, அது வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு. மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னா இப்போ தான் சொன்னேன், ஸ்ட்ரக்சரை மட்டும் தான் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன? 5 + 5 = 10 அப்படின்ற ஒரு அவுட்புட்டை உங்களால் ஹார்ட்வேரோட கம்யூனிகேட் பண்ணி அந்த அவுட்புட்டை உங்களால் எடுக்க முடிஞ்சால் அது பேர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ C++, ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த பைத்தான், இது எல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். உங்களால் இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே உங்களால் இஃப், ஃபார் லூப், வைல் லூப்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பண்ண முடியும். ஆனால் HTML பண்ண முடியாது. HTML ஏன் பண்ண முடியாதுன்னா, HTMLன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே கிடையாது. HTMLன்றது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். அதால் ஒரு பேஜோட ஸ்ட்ரக்சரை மட்டும்தான் டெவலப் பண்ண முடியும். அப்புறம் வந்து HTMLக்கும் HTML5க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்னென்னா, HTML அப்படின்றது ஓல்டு வெர்ஷன், HTML5 அப்படின்றது நியூ வெர்ஷன். HTMLக்கும் HTML5க்கும் நிறைய பெரிய டிஃப்ரென்சஸ் எல்லாம் இல்லை. HTML இருக்கும்போது என்ன இருந்ததுன்னா, ஒரு வீடியோவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னல் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் இப்போ அதுவே வந்து HTML ஒரு டேக்ஸாக இருக்குது. அது வந்து அப்டேட்டட் வெர்ஷன், அவ்வளோதான். இப்போ HTML டேக்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் பற்றி கூட பார்க்கலாம் இனிமேல். மொத்தமாக வந்து 142 டேக்ஸ் இருக்குது.
இவ்வளோ நேரம் நான் வந்து தியரட்டிக்கல் கிளாஸாக எடுத்துட்டேன். ஆக்சுவலி HTMLன்றது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. HTML இஸ் பேசிக்காக ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஒரு பேஜோட ஸ்ட்ரக்சராக டெவலப் பண்ண முடியும். ஹெட்டர், ஃபூட்டர் அண்ட் பாடி. பாடியில் வந்து செக்ஷன்ஸாக பிரிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்குல்ல, இது பேர் வந்து பிரெட் கிரம்ஸ். HTML வச்சு உங்களால் எந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸும் பண்ண முடியாது. ஒரு வெப்சைட்டை மட்டும்தான் ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். இவ்வளோ தான் HTML பற்றி, இவ்வளோ தான். இப்போ தான் வந்து நம்ம ரியல் டைம் கோடிங்க்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, VS கோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. HTML பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் C++, ஜாவா இந்த மாதிரி நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலுமே அதுக்குன்னு ஒரு கம்பைலர், இன்டர்பிரிட்டர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் கோடிங் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ரன் பண்ணும்போது அதில் எரர் காட்டும். எரரோ இல்லைன்னா உங்கள் அவுட்புட்டோ அதில் தான் காட்டும். ஆனால் HTMLக்கு அந்த மாதிரி கிடையாது. HTMLக்கு நீங்கள் என்ன க்ரோம் ப்ரௌசரோ, நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசரில் தான் உங்களால் அவுட்புட்டோ இல்லை எரரோ பார்க்க முடியும். நீங்கள் வந்து இதுக்குன்னு தனியாக எந்த இதுவுமே கிடையாது எழுதுறதுக்குன்னு. நீங்கள் நார்மலாக நோட் பேட் இருக்குல்ல, அந்த நோட் பேடில் நீங்கள் HTML கோடிங்கை எழுதிட்டு அதை சேவ் பண்ணிட்டு அதோட ஃபைல் ஃபார்மேட்டை index.html அப்படின்னு மட்டும் போட்டுட்டு ரன் பண்ணிங்கன்னா கூட அது ரன் ஆகும். அதுக்குன்னு தனியாக நீங்கள் எதுவுமே ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலுமே நமக்கு கோடிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், விஷுவல் ஸ்டுடியோ கோட். விண்டோஸ்னா விண்டோஸ் இங்கே இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து ஈஸியாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பெரிய வேலைலாம் இல்லை, இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண உடனே எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இதில். அது நான் காட்டுறேன் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் என்னென்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிச்சதுமே இந்த VS கோடை மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம கோடிங் பார்ட்டுக்கு போயிடலாம். என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இப்போது நான் வந்து டெஸ்ட் அப்படின்னு வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் மேலே வந்து இந்த பாத் இருக்குல்ல, இந்த பாத்தில் வந்து இப்படி கிளிக் பண்ணிட்டு CMD அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்துடும். ஆக்சுவலாக இந்த ஃபோல்டர் இப்போ தான் க்ரியேட் பண்ணோம். இல்லை எந்த ஃபைலுமே இல்லை பாருங்கள். திஸ் ஃபோல்டர் இஸ் எம்டி. எந்த ஃபைலுமே இல்லை. டெஸ்க்டாப் வந்ததுமே CODE ஸ்பேஸ் டாட் கோட் ஸ்பேஸ் டாட் போட்டு என்டர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் இதை பண்ணணும். பண்ணிட்டு வந்ததுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டர் உள்ளார போயிட்டு அதோட பேத்தில் CMD அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்துடும். கமெண்ட் ப்ராம்ப்டில் கோட் ஸ்பேஸ் டாட் அப்படின்னு வச்சிங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடில் அது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த கமெண்ட் ப்ராம்ப்டை கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆகிடுச்சா? இப்போ நான் சொல்கிற எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்களுக்கு முக்கியமானது மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணாலே போதுமானது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லைவ் சர்வர் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணி லைவ் சர்வர் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். டைப் பண்ணதுமே இந்த இடத்துல இன்ஸ்டால்னு காட்டும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இம்பார்ட்டண்ட்டானது வந்து இந்த லைவ் சர்வர், அப்புறம் இந்த ப்ரிட்டியர் வந்து கோடை வந்து அழகாக காட்டும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக காட்டுறதுனால உங்களால் ஈஸியாக அந்த கோடை வந்து டீபக் பண்ணிட முடியும். இந்த 2 எக்ஸ்டென்ஷன்ஸ் மட்டும்தான் ரொம்ப முக்கியமானது. இதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ தான் நம்ம வந்து கோடிங் பார்ட்டுக்கே வரப்போகிறோம். இந்த இடத்துல ஃபைல் நம்ம வந்து இப்போ தான் HTML ஃபைல் வந்து புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம்.
இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு index.html அப்படின்னு முதல்ல ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிடுங்க. இது வந்து இப்போ HTMLக்காக நம்ம வந்து ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஃபைல் உள்ளார போயிட்டு நம்ம கோடிங் பண்ண போகிறோம். HTML ஃபுல்லாகவே வந்து டேக்ஸாக தான் இருக்கும். டேக்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கிரேட்டர் தென் லெஸர் தென் அந்த சிம்பிள் இருக்குல்ல, அதில் ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி முடியும். அவ்வளோதான். இது பேர் வந்து டேக். இது ஓப்பன் டேக், இது க்ளோசிங் டேக். மேலே இருக்கிறது வந்து ஓப்பன் டேக், இது வந்து க்ளோசிங் டேக். HTML பொறுத்த வரைக்கும் எல்லாமே டேக்ஸ் மட்டும்தான். 142 டேக் இருக்குது. அத்தனையுமே மனப்பாடமாக வச்சுக்கிட்டு தான் நீங்கள் கோடிங் பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. வெறும் 15 டேக், அதுதான் முக்கியமான டேக். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களால் என்ன வேணாலும் பண்ணிட முடியும். உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி மிச்ச டேக்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக உங்களுக்கு தேவையானது வந்து அந்த 15 டேக்ஸ் மட்டும்தான். ஒரு சாம்பிள் கோடு ஒன்று எழுதிக்கிறேன். HTMLக்கு நம்ம எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இப்போது HTMLலையும் ஹலோ வேர்ல்டு அப்படின்றத பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. விஎஸ் கோடு ஏன் யூஸ் பண்ண சொன்னேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் HTML டைப் பண்ணி என்டர் பண்ணதுமே நான் ஓப்பன் டேக்கு க்ளோஸ் டேக் அது தானாகவே வந்து க்ளோஸ் டேக் எல்லாம் போட்டுக்கிச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இது ஹெல்ப் ஆகும். ஃபஸ்ட்டு இது என்னென்னா, டாக் டைப் HTML இப்படின்னு போட்டிருக்கேன்ல, இது வந்து HTML பொறுத்த வரைக்கும் டேக்னு சொன்னல, இந்த மாதிரி ஓப்பன் ஆகி இந்த மாதிரி க்ளோஸ் ஆகும். HTML எப்படி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள். இவ்வளோ தான், எல்லாமே வந்து டேக்ஸாக தான் இருக்கும். டாக் டைப் HTML அப்படின்னா உங்கள் ப்ரௌசருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது HTML5 அப்படின்ற நியூ வெர்ஷன் தான் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த டாக் டைப் HTML அப்படின்றது இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து HTML அப்படின்றது ஆரம்பிக்கும். நம்ம வந்து ஒரு HTML கோடை இதுக்குள்ளார எழுத போகிறோம். அதனால் இப்போ HTML ஓப்பன் பண்ணி HTML க்ளோஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். இப்போது ஒன்று ஒன்றா நம்ம வந்து இதில் டெவலப் பண்ணலாம். ஹெட்டு, இப்போ வந்து ஹெட் அப்படின்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பாடி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். பாடி மொத்தமே வந்து ஹெட் அண்ட் பாடி, இதுவே போதுமானது ஒரு HTML டேக்ல வந்து எழுதுறதுக்கு. HTMLோட பேசிக் ஆனது. ஃபர்ஸ்ட் நம்ம டைட்டிலில் மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ். இப்போ இதை எப்படி ரன் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கோ லைவ்னு காட்டுது இல்லையா, நீங்கள் லைவ் சர்வர் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன்ஸை விஎஸ் கோடில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த கோ லைவ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியும். இது ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ரன் பண்ண தேவையில்லை. நீங்கள் கோடிங்கில் என்ன சேஞ்ச் பண்ணாலுமே இதில் சேஞ்ச் ஆகிடும். இப்போது ப்ரௌசரில் தான் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்களேன். ப்ரௌசரில் வெறும் பிளாங்க் ஸ்க்ரீன் தான் இருக்குது. அப்போ நான் இங்கே எழுதுனேன்னே மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படின்னு ஹெட்டுக்குள்ளார டைட்டில் உள்ளார நான் எழுதுனேனே, அது எங்கே போச்சு அப்படின்னா, இதோ இங்கே மேலே காட்டுது பாருங்கள், மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படின்னு. இங்கே இருக்குது மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ்னு காட்டுதில்ல, அந்த இடத்துல இருக்குல்ல, அந்த இடத்துல என்ன நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டைட்டிலுக்குள்ளார கொடுக்கணும். அப்போ பாடியில் என்ன இருக்குது, பாடியில் ஒன்றுமே எழுதலை. நம்ம வந்து h1 அப்படின்னு ஒரு ஹெட்டர் டேக் வச்சுக்கலாம். இது உள்ளார வந்து ஹலோ வேர்ல்டு, ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டா, இப்போ நீங்கள் லைவ் சர்வர் ரன் பண்ணுறதுனால நீங்கள் இங்கே கோடிங்கில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே அது ப்ரௌசரில் உடனே காட்டிடும். நம்ம ஒவ்வொரு தடவையும் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ பேஜில் ஹலோ வேர்ல்டு வந்துருச்சா, இப்போ ப்ரௌசரில் தான் நீங்கள் அவுட்புட் பார்க்குறீங்க. HTML பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும். அப்புறம் வந்து அது என்ன H1னா ஹெட்டிங் டேக். H1 இந்த மாதிரி மொத்தமே 6 தான் இருக்குது. H2, இது வந்து H2, H3, H4,
இந்த ஹெட்டிங் டேக்ல மொத்தமே வந்து இந்த 6 சைஸ் தான் இருக்கு. இங்க பாருங்க H1, H2, H3, H4, H5, H6 இப்படி ஒண்ணு ஒண்ணா வந்திருக்குல்ல. ஓ! இங்கே மிஸ்டேக்ஸ். ஓகே. இங்க பாருங்க இது வந்து நான் H1 டேக்ல எழுதியிருக்கேன். இது H2ல எழுதியிருக்கேன். இது H3, H4, H5, H6 இந்த மாதிரி ஒவ்வொன்னையுமே ஒவ்வொரு H1, H2 டேக்ஸை யூஸ் பண்ணும்போது அதுக்குன்னு ஒவ்வொரு ஹெட்டிங் யூஸ் பண்ணிக்குது பாருங்க. இதை விட பெரிய சைஸ்லையும் நம்மளால எழுத முடியும், இதை விட சின்ன சைஸ்லையும் நம்மளால எழுத முடியும். ஆனால் அது டிஃபால்ட்டட் HTML இல்லை. அதுக்கு நம்ம CSS யூஸ் பண்ணி கூட அதோட சைஸை மாற்றிக்கலாம். ஆனால் பொதுவாக வந்து HTML இந்த 6 ஹெட்டிங் டேக்ஸ் தான் இருக்கு. இப்போ இது எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது HTML பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்கன்னா, HTML ஓப்பன் பண்ணி HTML க்ளோஸ் ஆச்சு. டாக் டைப் HTMLன்றது HTML5 நியூ வெர்ஷன். அப்புறம் ஹெட்டு பாடின்னு 2 இருக்குது. ஹெட்டு உள்ளார டைட்டில் இருக்குது. ஹெட்டுக்கு டைட்டிலில் நம்ம என்ன எழுதுகிறோமோ அது இங்கே மேலே காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாடியில் H1 டேக்கில் நம்ம என்ன போட்டிருக்கோமோ அது ஹெட்டிங் டேக்கில் காட்டுது. இப்போ நம்ம வந்து இன்னொரு டேக்கை பற்றி பார்க்கலாம். அது வந்து பேராகிராஃப் டேக். Pல ஸ்டார்ட் ஆகி Pல முடியுது, அவ்வளோதான். இது வந்து ஓகே. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படின்னு இந்த பேராகிராஃப் டேக்கில் எழுதிட்டேன். இப்போ இது இங்கேன்னா இங்கே பாருங்கள், பேராகிராஃபோட போல்டுனஸ் எப்படி இருக்குது, சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். H1 டேக்கோட போல்டுனஸ் எப்படி இருக்குது, அதோட சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பேராகிராஃப் டேக், இது வந்து ஹெட்டிங் டேக். ஹலோ வேர்ல்டுன்னு நம்ம HTML யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கேயே நீங்கள் வந்து ஒரு 5 டேக்ஸ் கிட்ட கற்றுக்கிட்டீங்க. இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 10-15 டேக்ஸ் இருக்கும். அதோட HTML முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் HTML. ரொம்ப சிம்பிள். ஹெட்டிங் டேக் அண்ட் பாடி டேக். ஃபூட்டர் கூட நீங்கள் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இன்னைக்கு இது போதும். ரொம்ப சிம்பிளாக எப்படி நம்ம பண்ணுறது, இதில் அவுட்புட் எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு வரைக்கும் சொல்லியாச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, HTML பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கேஸ் சென்சிட்டிவே கிடையாது. இப்போ கேபிட்டல் H1 போடுறேன், அப்பயுமே வந்து ஒர்க் ஆகும். எரரே காட்டல, அப்படியே தான் ஒர்க் ஆகுது. இதே மாதிரி இங்கே பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் P போட்டாலும் ஒர்க் ஆகும். ஏன்னா இது கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. HTML கேப்ஸ்லையும் எழுதலாம், ஸ்மால்லையும் எழுதலாம், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. நீங்கள் லைவ் சர்வர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லா அவுட்புட்டும் உடனே இந்த ப்ரௌசரில் உங்களால் பார்த்துக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.